இந்த 23ஆம் நாள் இந்த காலங்களிலும் நாம் தேவனை ஆராதிக்கும்படியாக நாம் கூடி வந்திருக்கிறோம். இந்த திறந்த வேதாகம தேவ சபையின் மூலமாக நடைபெறுகிற இந்த பரிசுத்த ஞாயிறு ஆராதனைக்கு உங்களை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இருக்கிறேன். கர்த்தர் இந்த காலை ஆராதனையை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நாம் தேவனுக்கு செய்கிற இந்த ஆராதனை அவருக்கு பிரியமாக இருப்பதாக நாம் துதித்து ஜெபித்து இந்த காலை ஆராதனை நாம் ஆரம்பிக்க போகிறோம். என் அன்பானவர்களே, நாம் கண்களை மூடி நம்முடைய ஆண்டவரை நாம் துதிப்போம். எங்கள் பரலோகத்தின் நல்ல ஆண்டவரே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. இந்த காலங்களில் தேவாதி தேவனே வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம் ஐயா. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று கேருபீன்கள் சேராபீன்கள் பரலோகத்திலே ஆண்டவரை துதித்து ஆராதித்து மகிமைப்படுத்திக் கொண்டிருக்கிற அந்த ஆராதனையிலே நீர் ஆண்டவரே மகிமையான தேவனாக சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறீர் ஐயா. பரலோகத்தின் ஆண்டவரே, நாங்கள் இன்றைக்கும் இந்த காலங்களில் உங்களை ஆராதிக்கும்படியாக, உங்களை தொழுது கொள்ளும்படியாக, உங்களுடைய சமூகத்தை தேடும்படியான ஆண்டவரே ஒரு சுவாக்கியத்தை கர்த்தர்களுக்கு தந்தையிலே ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தர்களுக்கு கடந்த இரவெல்லாம் நல்லவராக இருந்து ஆண்டவரே இந்த புதிய நாளை ஆண்டவர்களுக்கு தந்திருக்கிறேன். இந்த காலங்களை எங்களுக்கு தந்திருக்கிறேன். இந்த 23ஆவது நாளை தேவனாகிய கர்த்தாவே நீர் ஆசீர்வதிப்பீராக. இந்த நாளை ஆண்டவர் எங்களுக்கு பரிசுத்த நாளாக மாற்றி தருவீராக. இந்த நாளிலே தகப்பனே, நாங்கள் தேவ சபையிலே கூடி எங்கள் தேவனாகிய கர்த்தரை நாங்கள் ஆராதிப்பதற்காக நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம் அப்பா. கர்த்தாவே, இந்த காலங்களில் உடைய நாமம் தேசத்திலே மகிமைப்படட்டும், சபையிலே மகிமைப்படட்டும். நீர் உண்டாக்கின எல்லா குடும்பங்களிலும் ஆண்டவரே ஒரு நாமம் மகிமைப்பட வேண்டும் என்று நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் ஆண்டவராக இயேசுவே நாங்கள் துதிக்கிறோம். எங்களுக்காக சிலுவையிலே கொல்கோதா மலையிலே கல்வாரியிலே அவருடைய ஜீவ பலியாக மரித்தீரே. உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை நாங்கள் வரவேற்கிறோம். தேவகுமாரனே, நாங்கள் வரவேற்கிறோம் ஐயா. ஹalleluya. கர்த்தர் பெரியவர், கர்த்தர் பெரியவர். ஓ இயேசுவே, நீ பெரியவர் ஆண்டவரே, நீ பெரியவர் ஆண்டவரே. இந்த காலை ஆராதனை ஆசீர்வதியும் ஐயா. அந்த வாரம் முழுவதும் தேவனே நீர் எங்களுக்கு வேண்டிய ஆண்டவரே பலனையும் சுகத்தையும் ஜீவனையும் நல்ல ஆரோக்கியத்தையும் கர்த்தாவே தந்து நாங்கள் ஒவ்வொரு நாளும் உடைய சமூகத்திலே உங்களுடைய ரட்சிப்பிலே நாங்கள் கனிகூறும்படியாக எங்கள் தேவனாகிய கர்த்தர் ஆண்டவரே உங்களுடைய ரட்சிப்பை எங்களுக்கு அருளும்படியாக நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த ஆராதனையில் நாங்கள் பாடுகிற பாடல்கள், வாசிக்கிற வசனங்கள், ஓ ஸ்தோத்திரம் ஆண்டவரே, எல்லாவற்றையும் கர்த்தாவே நீர் ஆசீர்வதிப்பீராக. எங்கள் நல்ல ஆண்டவரே தகப்பனே, உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும் ஆண்டவரே. எங்கள் பிதாவாகிய தேவனை நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் குமாரனாகிய கிறிஸ்துவை நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். தேற்றரவாளராக இருக்கிற எங்கள் பரிசுத்த ஆவியானவரே இந்த காலங்களில் வரவேற்கிறோம் ஐயா. பரிசுத்த ஆவியானவரே, நீர் எங்களை விடுதலைக்குள்ளாக, பரிசுத்த ஆவியானவரே நீர் எங்களை பரிசுத்தத்திற்குள்ளாக, ரட்சிப்புக்குள்ளாக, தேவ மகிமைக்குள்ளாக நடத்தும்படியாக நாங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபங்களை ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பாடல் ஆராதனை நமக்கு இருக்கிறதான பாஷாமா பாடல் ஆராதனை நடத்துவார்கள். அவர்களோடு சேர்ந்து நாம் இணைந்து பாடுவோம். தேவ நாமம் மகிமைப்படுவதாக. ஹalleluya. பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நம் மூலமாக நம்முடைய பிள்ளைகள் மூலமாய் தேவனுடைய நாமம் எப்பொழுதும் மகிமைப்பட வேண்டும். இந்த காலத்திலே அவருடைய வசனம் சொல்லுகிறது, இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் என்று இயேசு அந்த நாளில் நம்மோடு பேசியிருக்கிறார். அதனால உங்களை கர்த்தரை நாம் துதிக்கும்படியாக ஹalleluya. கர்த்தரே ஏகமாய் துதியுங்கள் என்ற பாடலை பாடி நாம் இயேசுவின் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். Thank you.
வருவதற்கு நாம் எல்லாரும் மிகவும் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறோம். இந்த உலகத்தில் நடக்கிற எல்லா காரியங்களும் அவருடைய முடிவுக்கு, அவர் வருகைக்கு எல்லாம் ஒரு காரணமாக இருக்கிறது. ஆகையினால் இந்த காரியத்தில் மேசியா இயேசு ராஜா இந்த பாடலை பாடி நாம் இயேசு நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஆமென். சந்தோஷமாக நாம் பாடுவோம். இருக்கிறோமா என்று சொல்லி நாமே நம்மை ஆராய்ந்து நாம் பார்க்கக்கூடிய ஒரு நேரைக்கு நாம் வந்திருக்கிறோம். நம்மளோட அல்லேலூயா துதி மகிமை என்ற பாடலை பாடி நம் கர்த்தரை சிறிது நேரம் நாம் ஆராதிப்போம். அல்லேலூயா துதி மகிமை.
Swami,
ஹalleluya ஹalleluya ஆண்டவரே எடுத்து பார்க்கிறோம் ஆண்டவரே ஹalleluya 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 நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே ஹalleluya நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி ஹalleluya 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 துதிய பிதாவே ஹalleluya நமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஹalleluya இன்றைக்கு நாம் வாசிக்கும்படியாக சங்கீதங்களின் புஸ்தகம் 128 சங்கீதத்தை நாம் எடுத்துக்கொள்கிறோம். என்னோட கூட சேர்ந்து சங்கீதம் 128 சங்கீதத்தை நீங்களும் சேர்த்து வாசிக்கும்படியாக உங்களை அன்போடு கூட நான் இயேசுவின் நாமத்தினாலே கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனிதரும் திராட்சை கொடியை போல் இருப்பாள். உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒளிவமான கன்றுகளை போல் இருப்பார்கள். இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன்
இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவார். கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பார். நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்பார். ஆமென். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆமென். இந்த நாளிலும் கூட ஆமென் நம்முடைய திருச்சபைக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். நம்முடைய விஸ்வரத்தம் ஜெயலலிதபுரம் பகுதியிலே ஆமென் நடைபெற்று வருகிறதான நம்முடைய திறந்த வேதாகம தேவ சபையில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களுக்காக திருச்சபையிலே அங்கத்தினராக இருந்து தேவனை ஆராதித்து தேவனுக்கு சாட்சியாய் வாழ்ந்து வருகிற ஒவ்வொரு குடும்பத்தையும் தேவன் ஆசீர்வதிக்கும்படியாக நாம் இந்த காலங்களிலே நாம் ஜெபிக்க போகிறோம். எங்கள் பரலோகத்தின் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே, எங்களுடைய விஸ்வநாதம் விஜயரங்கபுரம் 2 ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா பகுதியிலேயும் ஆண்டவரை எங்களுக்கு தந்திருக்கிற திறந்த வேதாகம தேவ சபைக்காக நாங்கள் தேவாதி தேவனே நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, தேவன் இந்த ஆண்டவரை சபையிலே இணைத்து வைத்திருக்கிற இந்த சபையோடு கூட ஐக்கியப்பட்டு தேவனை ஆராதிக்கிற ஒவ்வொரு குடும்பங்களுக்காக இந்த காலங்களிலே மகத்துவமுள்ள ராஜா நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, என் தேவனாகிய கர்த்தர் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் நீரே தலைவராக இருப்பீராக. ஆண்டவரே, ஆமென். ஆண்டவரே, இன்றைக்கு நாங்கள் சரீரத்தின்படி தூராக இருந்தாலும் ஆவியின்படி எங்கள் விசுவாச பிள்ளைகள் ஒவ்வொருவரோடு கூட இருந்து நாங்கள் அவர்களுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் அவர்களை ஆசீர்வதியும். இந்த புதிய வாரத்திலே அவர்களுக்கு கர்த்தர் ஒரு புது பலனை தாரும், புதிய கிருபையை கர்த்தர் தாரும். ஆண்டவரே, நீர் அவர்களை வழிநடத்த வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள் என்று வேதம் சொல்லுகிறதப்பா. திறந்த வேதாகம தேவ சபையில் இருக்கிற ஒவ்வொருவரும் தேவனுடைய புத்திரராக இருந்து ஆண்டவரே அவர்கள் உம்மாலே வழிநடத்தப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அவர்களுக்கு வேண்டிய சரீர சுகத்தை கர்த்தர் கொடுப்பீராக. ஆண்டவரே, ஆண்டவரே அவர்களுக்கு நல்ல ஆரோக்கியத்தை கர்த்தர் கொடுப்பீராக. ஆண்டவரே, இந்த பூமியிலே அவர்கள் கர்த்தாவே உமக்கு சாட்சியாக வாழ நீர் ஜீவனையும் பலனையும் சுகத்தையும் தந்து அவர்களை காத்தருள வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உச்சிதமான கோதுமையினால் உன்னை போஷிப்பேன், கண்மலையின் தேனினால் உன்னை திருப்தியாக்குவேன் என்று உமது வசனம் சொல்லுகிறதே நாதா. உமது வசனத்தின்படி கர்த்தாவே இந்த வாரம் முழுவதும் உமது பிள்ளைகளை ஆண்டவர் போஷிப்பீராக. வீட்டிலே ஆகாரத்தை ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக. யாத்ராகம புத்தகத்திலே சொல்லப்பட்டபடி அவர் உன் அப்பத்தையும் உன் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார், யாவையும் உன்னை விட்டு விலக்குவேன் என்று கர்த்தாவே வசனம் சொல்லுகிறதப்பா. என் தேவனாகிய கர்த்தர் இந்த கால வேளையிலே அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆமென். ஆண்டவரே, என் தேவனாகிய கர்த்தாவே உமது பிள்ளைகளுக்கு ஆண்டவர் தீர்க்க ஆயுசை ஆண்டவர் அளிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி அது ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து இறங்கி வருகிறது என்று வேதம் சொல்லுகிறபடி நன்மையான ஈவு இந்த கால வேளையில திறந்த வேதாகம தேவ சபைக்கு வருகிற ஒவ்வொரு குடும்பங்கள் மேலே இறங்கி வந்தருள வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆமனையா, சிறு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம், வாலிப பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம், வாலிப ஸ்திரீகள் புருஷர்களுக்காக ஜெபிக்கிறோம், முதிர் வயதில் இருக்கிற தாய் தகப்பனுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, சபையில் இருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் கண்மணியை போல ஆண்டவர் பாதுகாத்துக் கொள்ளுவீராக. விசேஷமாக தம்பி ஆண்டவரே தனசேகரன் அமுதாவுக்காக நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே, என் தேவனாகிய கர்த்தர் இந்த காலங்களில் அவர்களுக்கு செய்த நன்மைக்காக நன்றி ஆண்டவரே. இரண்டாவதாக ஒரு பெண் குழந்தையை கர்த்தர் கொடுத்து தேவன் அவர் மகனையும் மகளையும் ஆசீர்வதித்தீரே, நன்றி ஆண்டவரே. புதிதாய் பிறந்திருக்கிற அந்த பெண் மகள் ஆசீர்வதிக்கப்படுவாராக, அந்த குழந்தை ஆசீர்வதிக்கப்படுவதாக. கர்த்தருடைய சபையிலிருந்து நாங்கள் அந்த குழந்தையை நாங்கள் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். பெற்றெடுத்த தாயை சகோதரி அமுதா அவர்களுக்காக ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால் அந்த மகளை கர்த்தர் ஆசீர்வதித்து மருத்துவமனையிலே தேவனுடைய பாதுகாப்பின் கரம் கூட இருந்து சுகபத்திரமாக வீடு வர கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த காலவேளையில் திருச்சபை மூப்பர் எலியாவுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவருடைய சரீர பலவீனங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சுகமாக வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். உன் பலவீனத்தில் என்பதன் பூர்ணமாய் விளங்கும் என்று சொன்ன கர்த்தர் அவருக்கு சரீரத்திலே பரிபூர்ண சுகத்தை தருவீராக. மேலும் பலவீனங்கள் மத்தியில் இருக்கிற அன்னைவரை சகோதரர் ஜோசுவாவுக்காக ஜெபிக்கிறோம், சகோதரி சுகந்திக்காக ஜெபிக்கிறோம். தேவாதி தேவன் தாமே பலவீனங்களின் நடுவில் இருக்கிற அவர்களை பலப்படுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். தாமஸ் மேத்யூவுக்கு நீ கொடுத்த சுகத்திற்காக
நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. என் தேவனாகிய கர்த்தர் மகனை பலப்படுத்துவதற்காக நன்றி செலுத்துகிறோம். கடந்த நாளிலே நாங்கள் ஜெபித்த ஒவ்வொரு குடும்பத்தையும் நீர் ஆசீர்வதித்தீர் ஆண்டவரே. சந்தோஷமாக கூட நாங்கள் ஜெபித்த போது நான் சுகமாய் இருக்கிறேன் என்ற நல்ல சாட்சியை கேட்க கர்த்தர் கிருபை செய்தீர் ஆண்டவரே. இந்த நாளிலும் ஆண்டவரே அவருடைய முதிர் வயதில் இருக்கிற திருச்சபையில ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்கள் கிருபை தாங்கட்டும். ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. தகப்பனே, ஒருவேளை நாங்கள் பேர் சொல்லாவிட்டாலும் திறந்த வேதாகம தேவ சபையில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களை நினைத்து பாரத்தோடு ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. நீங்க ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஆமென்யா. எங்களுடைய திருச்சபை மாத்திரம் ஆண்டவரே, இந்த தகப்பனை நிகழ்ச்சியை ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே பார்க்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. நீங்க அவர்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஆமென் ஆண்டவரே. கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவிடாத ஆண்டவரே. அவர்கள் எந்த சூழ்நிலையில கர்த்தரை தேடினாலும், எந்த சூழ்நிலை விசுவாசத்தோடு இயேசுவே என்று கூப்பிடும் போது அவர்களுக்கு நீ உடனே மருந்து தருவார்கள். அவர்களுக்கு ஆண்டவரே அற்புதத்தையும் விடுதலையும் சுகத்தையும் தந்தவிட வேண்டும் என்று நாங்கள் சொல்லிக்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இந்த புதிய வாரத்தை நீர் ஆசீர்வதித்தருளும்படி மன்றாடி ஜெபிக்கிறோம். ஜெபங்களும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டார். ஆமென். ஸ்தோத்திரம். கடந்த நாட்களிலே நாம் கான்ஃபரன்ஸ் கால் மூலமாக நம்முடைய திருச்சபை மக்களோடு கூட ஜெபம் நடைபெற்றது. ஒரு சிலரோடு ஆமென் கான்ஃபரன்ஸ் கால் மூலமாக ஜெபிக்க முடியவில்லை. காரணம் அவர்களுடைய மொபைல் பட்டன் மொபைலா இருக்கிறபடினால அவர்கள் அதிக நேரம் அவர்கள் காதிலே அதை வைத்துக் கொண்டு இருக்க முடியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது இல்லாமல் ஒரு சிலருக்கு அதை ஸ்பீக்கர்ல போடுவதற்கு அவர்களுக்கு பல நேரங்களிலே தெரியாமல் இருக்கிறது. அப்படி போடும்போது அதை மொபைலை கட் செய்து விடுகிறார்கள். ஆகையினால ஆமென் சோதனை பிரியமானவர்களே, ஒரு சிலரை தொடர்பு கொள்ள முடியவில்லை. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக சீக்கிரமாக கர்த்தர் இப்படிப்பட்டதான கொள்ளை நோயிலிருந்து தேசத்தையும் தேச மக்களையும் விடுவித்து சோதனை மீண்டும் நம் திருச்சபையிலே கூடி தேவனை ஆராதிக்க தேவாதி தேவன் நமக்கு கிருபை செய்வாராக. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நாங்கள் அநேக இடத்துல நாங்கள் விசாரித்த போது அநேகர் சொன்னார்கள் பலவீனமாக இடத்துல கேட்டபோது நல்ல சுகத்தோடு இருக்கும் என்று சொன்னார்கள். தொடர்ந்து ஜெபம் நடக்கிற அப்படின்னாலே எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வாதமாய் வைத்திருப்பார், பாதுகாப்பாக வைத்திருப்பார். ஆண்டவர் நமக்கு ஜீவனையும் சுகத்தையும் பலனையும் தந்து அற்புதமாய் நம்மை வழிநடத்தி செல்வார். கிறிஸ்துவுக்குள் நீங்கள் நாங்கள் சந்தோஷமாய் இருப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு நம் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்ல போகிறோம். பிரியமானவர்களே, ஆமென் ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் கூட தேவன் நம்மை அற்புதமாக அதிசயமாக நம்மை தேவன் நடத்தி வருகிறார். இன்றைக்கு நீங்கள் நாமும் கர்த்தருக்குள் சந்தோஷமாக இருக்கிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அதனால இன்னைக்கு இந்த லாக்டவுன் நாட்களிலே ஒருவேளை நீங்கள் தேவையுள்ளவர்களாக இருக்கலாம். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் சோர்ந்து போக வேண்டாம். ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிங்க. ஸ்தோத்திரம். ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்ததை வைத்து உங்கள் குடும்பத்தை சரியாக நடத்த கற்றுக்கொள்ளுங்கள். இது பைபிள் சொல்லுகிறது. ஸ்தோத்திரம். உபத்திரவத்திலே பொறுமையாக இருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகையால் இது ஒரு உபத்திரவ காலமாக காணப்பட்டாலும் நாம் பொறுமையோடு கூட இருந்து நம்முடைய குடும்பத்தை திறம்பட நடத்தி செல்லக்கூடிய நல்ல ஒரு குடும்ப தலைவராக, நல்ல ஒரு குடும்ப தலைவியாக நாம் காணப்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. உங்களுடைய வீட்டிலே ஏதாவது பொருட்கள் இல்லை என்று சொன்னால் அதற்காக நீங்க டிமாண்ட் பண்ண வேண்டாம். அது இல்லை இது இல்லை சொல்ல வேண்டாம். கர்த்தருக்கு சொல்றோம். இருக்கிறதை வைத்து அற்புதமாக மகிமையாக நடத்தி செல்ல சகோதரிகளாகிய உங்களால் முடியும். ஏன் சொன்னால் ஆண்கள் இந்த நாளில் வேலைக்கு போகாதபடி வீட்டில் இருக்கிறபடினாலே இருக்கிறதை வைத்து சமாளித்து குடும்பத்தை நடத்தக்கூடிய மிகப்பெரிய பொறுப்பு குடும்ப தலைவிகளுக்கு தான் இருக்கிறது. இந்த லாக்டவுன் நாட்களிலே குடும்ப தலைவிகள் அதிக பொறுப்போடு கூட நடந்து கொள்ள வேண்டும். குடும்ப தலைவர்களும் குடும்ப தலைவர்கள் தங்களுக்கு கொடுக்கிறதான காரியங்களிலே அவர்கள் திருப்தி அடைந்து அவர்களும் பொறுமையோடு கூட இருக்கும்போது இந்த லாக்டவுன் நாட்கள் நமக்கு ஒரு சந்தோஷமான நாட்களாக, ஒரு மகிமையான நாட்களாக காணப்படும். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். இன்றைக்கு நாம் கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். அன்பானவர்களே, நாம் வாசித்த அந்த சங்கீதத்திலே கூட கர்த்தருக்கு பயப்படுதலை குறித்து நாம் அங்கே வாசித்தோம். கர்த்தருக்கு பயந்து கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் என்று சொல்லி நாம் வாசித்தோம். இன்றைக்கு நாம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பயப்படுதலை குறித்து
என்பதான சோத்திரம் காரியங்களை நாம் தியானிக்க போகிறோம். எனக்கு அன்பானவர்களே, இந்த நாட்களிலே உங்களுக்கும் எனக்கும் நம் அனைவருக்கும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயமானது மிகவும் அவசியமாக இருக்கிறது. இந்த கடைசி காலத்துல கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இல்லாதபடிக்கு சோதரம் இன்றைக்கு உலகம் கடந்து போய்கொண்டிருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். இன்றைக்கு நம்முடைய தியானத்திற்காக 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்ள போகிறோம். 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம். 5ஆம் அதிகாரத்தில் எனக்கு அன்பானவர்களே, உங்களுக்காக சில வேத பகுதிகளை நான் வாசிக்கிறேன். நீங்கள் கேட்டு அந்த வேத வாக்கியங்களிலிருந்து இன்றைக்கு நாம் கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் அதிலே 1வது வசனத்திலிருந்து ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக 12வது வசனம் வரையிலும் நாம் வாசிக்க போகிறோம். நான் வாசிக்கிறேன், நீங்கள் கேளுங்க. பூமிக்குரிய கூடாரமாகிய நம்முடைய வீடு அழிந்து போனால் தேவனால் கட்டப்பட்ட வேலை அல்லாத நித்திய வீடு பரலோகத்திலே நமக்கு உண்டென்று அறிந்திருக்கிறோம். ஏனெனில் இந்த கூடாரத்திலே நாம் தவித்து நம்முடைய பரம வாசஸ்தலத்தை தரித்துக் கொள்ள மிகவும் வாஞ்சையுள்ளவர்களாய் இருக்கிறோம். தரித்துக் கொண்டவர்களானால் நிர்வாணிகளாய் காணப்பட மாட்டோம். இந்த கூடாரத்தில் இருக்கிற நாம் பாரம் சுமந்து தவிக்கிறோம். இந்த போர்வையை களைந்து போட வேண்டும் என்று விரும்பாமல் மரணமானது ஜீவனால் விழுங்கப்படுவதற்காக போர்வையை தரித்திருக்கிறவர்களாய் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறோம். இதற்கு நம்மை ஆயத்தப்படுத்துகிறவர் தேவனே. ஆவி என்னும் அச்சாரத்தை நமக்கு தந்தவரும் அவரே. நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம். இந்த தேகத்தில் குடியிருக்கையில் கர்த்தரிடத்தில் குடியிருக்கிறவர்களாய் இருக்கிறோம் என்று அறிந்தும் எப்பொழுதும் தைரியமாக இருக்கிறோம். நாம் தைரியமாகவே இருந்து இந்த தேகத்தை விட்டு குடிபோகவும் கர்த்தரிடத்தில் குடியிருக்கவும் அதிகமாக விரும்புகிறோம். அதை நிமித்தமே நாம் சரீரத்தில் குடியிருந்தாலும் குடியிராமல் போனாலும் அவருக்கு பிரியமானவர்களாக இருக்க நாடுகிறோம். ஏனென்றால் சரீரத்தில் அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடையும்படிக்கு நாம் எல்லோரும் கிறிஸ்துவின் நியாயஸ்தலத்திற்கு முன்பாக வெளிப்பட வேண்டும். ஆகையால் கர்த்தருக்கு பயப்படத்தக்கதென்று அறிந்து மனுஷருக்கு புத்தி சொல்லுகிறோம். தேவனுக்கு முன்பாக வெளியரங்கமாய் இருக்கிறோம், உங்கள் மனசாட்சிக்கும் வெளியரங்கமாய் இருக்கிறோம் என்று நம்புகிறேன். இதனாலே நாங்கள் உங்களுக்கு முன்பாக எங்களை மறுபடியும் மெச்சிக்கொள்ளாமல் இருதயத்தில் அல்ல வெளி தேசத்தில் மேன்மை பாராட்டுகிறவர்களுக்கு எதிரே எங்களை குறித்து நீங்கள் மேன்மை பாராட்டும்படிக்கு ஏது உண்டாக்குகிறோம். ஆமென். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, பவுல் இந்த 2 கொரிந்தியரின் புஸ்தகத்திலே கொரிந்து சபைக்கு எழுதும்போது ஒரு காரியத்தை தெளிவாக அங்கு எழுதுகிறதை நாம் பார்க்கிறோம். என்ன என்று சொன்னால், நாம் இந்த தேகத்தில் குடியிருக்கையில் 7வது வசனம் சொல்கிறது, இந்த தேகத்தில் குடியிருக்கையில் கர்த்தரிடத்தில் குடியிராதவர்களாய் இருக்கிறோம் என்று அறிந்தும் எப்பொழுதும் தைரியமாக இருக்கிறோம். நாம் தைரியமாகவே இருந்து இந்த தேகத்தை விட்டு குடிபோகவும் கர்த்தரிடத்தில் குடியிருக்கவும் அதிகமாய் விரும்புகிறோம். ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய வாஞ்சை, ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய விருப்பம் கர்த்தரோடு கூட இருக்கக்கூடியதாக காணப்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இந்த பூமியில நாம் கர்த்தரோடு கூட இருக்கிறோம் என்று சொன்னால் அது எனக்கு அன்பானவர்களே இல்லை. ஒரு சில மணி நேரங்களே நாம் கர்த்தரோடு கூட ஒவ்வொரு நாளும் இருக்க முடிகிறது. நிரந்தரமாக நாம் எப்போதும் கர்த்தரோடு கூட எப்பொழுது இருப்போமே, ஆனால் இந்த சரீரமாகிய இந்த தேகத்தை விட்டு நாம் வெளியே போகும்போதுதான் நாம் கர்த்தரோடு கூட இருக்க முடியும். இன்றைக்கு நம்முடைய உலக வாழ்க்கையில நமக்கென்று கணவன், மனைவி, பிள்ளைகள், உலகம், உறவுகள் என்கிறதான ஒரு சமூகத்தை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த சமூகத்தில் இருக்கும்போது எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, சொல்ற நீங்களும் நானும் அதிகமாய் தேவனோடு கூட இருக்க முடிகிறதில்லை. ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் நமக்கு தேவன் கொடுத்திருந்தாலும் அதுல எவ்வளவு மணி நேரம் நீங்க தேவனோடு செலவிடுகிறீர்கள் என்பதை நீங்கள் வகுத்து பார்த்தால் உங்களுக்கு தெரியும். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஏனென்று சொன்னால் நாம் கர்த்தரோடு கூட இருக்கிற நேரம் ஊழியர்களை தவிர, ஊழியர்கள் முழு நேரமாக தேவனுக்கு அர்ப்பணித்திருக்கிறதுனால அவர்களுக்கு பல மணி நேரங்கள் இந்த பூமியில தேவனோடு கூட இருப்பதற்கு நேரம் கிடைக்கிறது. ஆனால் அதே ஒரு வேலைக்கு போகக்கூடிய ஒரு
வியாபாரம் செய்யக்கூடிய ஒரு கர்த்தருடைய பிள்ளைக்கு அமிதமான நேரம் கிடைப்பதில்லை. காரணம் என்னவென்று சொன்னால், இந்த உலகத்தில் பலவிதமான காரியங்களை நாம் கவனிக்க வேண்டியது இருக்கிறது. குடும்பத்தை கவனிக்க வேண்டியிருக்கிறது, வியாபாரத்தை கவனிக்க வேண்டியிருக்கிறது, குடும்பத்தை கவனிக்க வேண்டியிருக்கிறது, வேலைக்கு போக வேண்டியிருக்கிறது, ஒருவருடைய காரியங்களிலே பங்கெடுக்க வேண்டியிருக்கிறது. ஆகையால கர்த்தரோடு கூட இருக்கிற நேரம் மிகவும் குறைவா இருக்கிறது. ஆனால் ஊழியர்களுக்கு ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு சாக்கியத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். இன்றைக்கு அநேக ஊழியத்திற்கு வர விரும்புவதனுடைய சோதனம் விரும்புகிறதனுடைய காரியம் என்னவென்று சொன்னால், அது கர்த்தரோடு கூட இருக்கிற ஒரு அனுபவம். ஊழியம் என்பது ஒரு மேன்மையான ஒரு அனுபவமாக இருக்கிறது. ஆகையால எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு நீங்களும் நானும் இந்த தேகத்தை விட்டு கர்த்தரோடு கூட நாம் குடியிருக்கும்படியாக நாம் அங்கே போக வேண்டும் என்று சொன்னால், அல்லது நாம் கர்த்தரோடு கூட நாம் குடியிருக்க தகுதியுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், நமக்கு தேவை கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நமக்கு தேவையாக இருக்கிறது. அன்பானவர்களே, ஆண்டவருடைய உலக வாழ்க்கையிலிருந்து உங்களை என்னை ரட்சித்து அவருடைய பரிசுத்தமான திருச்சபையிலே கொண்டு வந்து அவர் நம்மை சேர்த்திருக்கிறார். இதனுடைய நோக்கம் என்ன தெரியுமா? பாவிகளாய் இருந்த நம்மை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்று நம்ம வாசிக்கிறோம். வேறு தெளிவாக சொல்கிறது, பாவிகளாய் இருந்த நம்மை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த உலகத்துல தாயின் கர்ப்பத்தில் பிறந்த எந்த ஒரு மனுஷனும் இந்த பூமியிலே அவன் பாவியாய் இருக்கிறான். ஏன்னா முற்பிதாவாகிய ஆதாம் பாவம் செய்தபடினாலே முழு மனுஷ குலமும் முழு மனுஷ வர்க்கமும் அது பாவத்திற்குள்ளானது. இந்த பூமியில நான் யாரும் நீதிமான், நான் பாவமே இல்லாத சந்ததியில் பிறந்தவன் என்று ஒருவரும் சொல்ல முடியாது. ஒருவர் மாத்திரம் தைரியமா சொன்னார், நீங்கள் சோத்திரம் உங்கள் பிதாவாகிய பிசாசானால் உண்டானவர்கள் என்று அவர் சொன்னார். நீங்கள் இந்த பூமியிலிருந்து உண்டானவர்கள், நான் வானத்திலிருந்து உண்டானவன், நான் உயர்ந்தவன் என்று சொன்னது யார் என்று சொன்னால் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான். ஏன்னா அவர் மாத்திரம்தான், வேதம் அவரை மாத்திரம்தான் சொல்லுகிறது, அவர் பாவம் இல்லாதவராய் இருந்தார். இந்த பூமியில எந்த மனுஷனும் நான் பாவம் இல்லாதவனாய் இருக்கிறேன் அப்படின்னு சொல்ல முடியாது. அப்படி சொன்னா அந்த மனுஷன் அவன் ஒரு பொய்யராக இருக்கிறான். யோவான் நிருபத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, நமக்குள்ளே பாவம் இல்லை என்போமையானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாய் இருப்போம். இன்னைக்கு நமக்குள்ள பாவம் இல்லைன்னு சொல்லி யாரும் சொல்ல முடியாது. அப்ப இந்த உலகத்துல இருக்கிற ஒவ்வொரு மனுஷனும் அவன் பாவம் செய்து அவன் பாவியா இருக்கிறான். ஆகையினால பாவியா இருக்கக்கூடிய அந்த மனுஷனுக்காக கிறிஸ்து சிலுவையில ரத்தம் சிந்தி அவர் மரித்து உயிர்த்தெழுந்தபடினாலே யாரெல்லாம் அந்த கிறிஸ்துவை விசுவாசிக்கிறார்களோ அந்த விசுவாசத்தினாலே, கிறிஸ்துவின் மேல வைக்கிற அந்த விசுவாசத்தினாலே, அவர் சிந்தின அந்த ரத்தத்தினாலே அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. அவர்கள் பரிசுத்தவான்களாக நீதிமான்களாக மாற்றப்பட்டு சபையிலே சேர்க்கப்படுகிறார்கள். இன்னைக்கு எனக்கு அன்பானவர்களே, பாவிகளாக இருந்தவர்கள் கிறிஸ்துவின் மேலே வைக்கிற அந்த விசுவாசத்தினாலையும் கிறிஸ்து சிந்தின அந்த ரத்தத்தினாலையும் அவர்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு அவர்கள் திருச்சபையிலே சேர்க்கப்பட்டபடினாலே இப்பொழுது அவர்கள் பரிசுத்தவான்களாக நீதிமான்களாக இருக்கிறபடினாலே, பரிசுத்தவான்களாக இருக்கிற நீதிமான்களாக இருக்கிற அவர்களுக்கு கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் தேவையாக இருக்கிறது. இந்த கடைசி காலத்துல கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் சபைகளிலே குறைந்து கொண்டே வருகிறது. அன்றைக்கு அவன் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சங்கீதங்களின் புஸ்தகம் 34ஆம் சங்கீதத்திலே சங்கீதக்காரன் அவன் இவ்விதமாக அங்கே சொல்லுகிறதை நம்ம வாசிக்க முடிகிறது. கர்த்தருடைய நாமத்துக்கு கோடான கோடி மகிமை உண்டான சங்கீதங்களின் புஸ்தகம் 34ஆம் சங்கீதம் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, பிள்ளைகளே வந்து எனக்கு செவி கொடுங்கள். 34:11 சொல்லப்பட்டிருக்கிறது, பிள்ளைகளே வந்து எனக்கு செவி கொடுங்கள், கர்த்தருக்கு பயப்படுதலை உங்களுக்கு போதிப்பேன். இன்னைக்கு சபைக்கு நாம் ஏன் வருகிறோம் என்று சொன்னால், கர்த்தருக்கு பயப்படுகிற அந்த பயத்தை நாம் அறிந்து கொள்ளும்படியாக இன்னைக்கு நாம் வருகிறோம். சபையில இன்னைக்கு கர்த்தருக்கு நாம் எப்படி பயப்பட வேண்டும் என்பதை குறித்த போதனைகளை ஆவியானவர் அவர் தமது ஊழியக்காரர்கள் மூலமாக இன்னைக்கு இருக்கிறதான தேவ பிள்ளைகளுக்கு தேவன் வெளிப்படுத்துகிறார். அப்ப தேவனிடத்தில் நாம் கடந்து வரும்போது நாம் கர்த்தருக்கு பயப்படுவதை குறித்து நாம் போதிக்கப்படுகிறோம். ஆகையால ஒரு கர்த்தருடைய பிள்ளைக்கு கர்த்தருக்கு
பயப்படுகிற அந்த பயம் வேணும். பவுல் இந்த 2 கொரிந்தியர் 5ஆம் நிருபத்துல அவர் அதான் சொல்றாரு. 11வது வசனத்துல 10வது வசனம் 11வது வசனத்துல சொல்றாரு, ஏனென்றால் சரீரத்தில் அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடையும்படிக்கு நாம் எல்லாரும் கிறிஸ்துவின் நியாயசனத்திற்கு முன்பாக வெளிப்பட வேண்டும். ஆகையால் கர்த்தருக்கு பயப்படத்தக்கதென்று அறிந்து, நாம் எல்லாரும் கர்த்தருடைய நியாயசனத்திற்கு முன்பாக வெளிப்பட வேண்டி இருக்கிற அப்படின்னால, ஆகையால் கர்த்தருக்கு பயப்படத்தக்கதென்று அறிந்து, கர்த்தருக்கு பயப்படத்தக்கது எவை என்று அறிந்து மனுஷனுக்கு புத்தி சொல்லுகிறோம், தேவனுக்கு முன்பாக வெளியரங்கமாக இருக்கிறோம், உங்கள் மனசாட்சிக்கும் வெளியரங்கமாக இருக்கிறோம் என்று நம்புகிறேன் என்று சொல்லி பவுல் கர்த்தருக்கு பயப்படுதலை குறித்து இந்த 2 கொரிந்தியரின் புத்தகத்திலே கொரிந்து சபைக்கு சொல்லுகிறதை நம்ம பார்க்கிறோம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வார்த்தையை கேட்கிற நீங்கள் கர்த்தருக்கு எவ்விதமாய் உங்கள் வாழ்க்கையிலே பயப்படுகிறீர்கள், கொஞ்சம் நீங்க ஆராய்ந்து பார்க்க வேண்டியது மிகவும் அவசியமாக இருக்கிறது. நீங்க ரட்சிக்கப்பட்ட சபைக்கு வருகிற நல்ல ஒரு விசுவாச பிள்ளையா இருக்கலாம், ஞானஸ்நானம் எடுத்திருக்கலாம், பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை நீங்க பெற்றிருக்கலாம், கர்த்தருக்கு ஒரு வல்லமையான ஒரு ஊழியத்தை செய்யலாம். ஆனால் கர்த்தருக்கு பயப்படுகிற அந்த பயம் நம்முடைய வாழ்க்கையில இருக்கிறதா என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். அநேக நேரங்களிலே அந்த பயத்தை நாம் இழந்திருப்போம். ஆனால் கர்த்தருக்கு பயப்படுகிற அந்த பயத்தை நாம் இழந்திருப்போம். ஆனால் தேவனுக்கு நாம் பயந்து நாம் நடக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. கர்த்தருடைய வேதம் சங்கீதங்களின் புஸ்தகம் 2ஆம் சங்கீதத்திலே இவ்விதமாக சொல்கிறது, பயத்துடனே கர்த்தரை சேவியுங்கள், நடுக்கத்துடனே கலிகூறுங்கள். பயத்துடனே கர்த்தரை சேவியுங்கள், நடுக்கத்துடனே கலிகூறுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகையால் எனக்கு அன்பானவர்களே, கர்த்தரை சேவிக்கிறேன்னா ஒரு பயமில்லாதபடிக்கு இன்றைக்கு கிறிஸ்துவ வாழ்க்கையில அநேக நாம் சொல்றது, நம்முடைய ஆண்டவர் நம்ம மன்னிச்சிருவாரு, நம்முடைய ஆண்டவர் நம்ம எப்படி இருந்தாலும் ஏற்றுக்கொள்வாரு என்று ஒரு பயமில்லாதபடிக்கு கர்த்தருக்கு பயப்படுகிற காரியத்தில ஒரு நிர்விசாரமாக அல்லது ஒரு அலட்சியம் உள்ளவர்களாக இன்றைக்கு கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் சபையில பரவி போயிடுச்சு. பிரியமானவர்களே, அவர்களுக்குள்ளே இன்னைக்கு இருக்கிறதான அநேகருக்குள்ளே பெருமை உள்ளே வந்து அமர்ந்து கொண்டிருக்கிறது. பெருமை அமர்ந்து கொண்டிருக்கிறது. நான் தான் இந்த சபையில, நான் தான் இந்த ஊழியத்துல, நான் இல்லையா எப்படி இந்த சபை நடக்கும், நான் இல்லையா நான் இந்த ஊழியத்துக்கு கொடுக்காட்டா இந்த ஊழியம் எப்படி நடக்கும் என்று சொல்லி தங்களுக்குள்ளே கர்த்தருக்கு பயப்படாதபடிக்கு அவர்கள் தங்களுக்குள்ளே பெருமையை வைத்துக் கொண்டு இன்றைக்கு அநேக கிறிஸ்தவ வாழ்க்கையில அநேக மாயமானமாக ஜீவிக்கிறதை நம்ம பார்க்க முடிகிறது. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு பயப்படாத அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, வானம் பூமியின் கர்த்தருடையது. இன்னைக்கு நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற ஆஸ்தி, நமக்கு கொடுத்திருக்கிற ஐஸ்வர்யம், நமக்கு கொடுத்திருக்கிற நல்ல வேலை, நமக்கு கொடுத்திருக்கிற நல்ல சம்பளம், நமக்கு கொடுத்திருக்கிற நல்ல வருமானம், நல்ல தொழில், இதையெல்லாம் நமக்கு அருளினது தேவனாகிய கர்த்தர். அந்த காரியத்தை நீங்க தெளிவா புரிந்து கொள்ள வேண்டும். அதையெல்லாம் நமக்கு கொடுத்தது கர்த்தர். ஆகவேதான் நம்ம கர்த்தருக்கு கொடுக்கிறோம். ஆகவேதான் நம்ம கர்த்தரை சேவிக்கணும், கர்த்தருடைய ஆலயத்துக்கு போகணும், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம், கர்த்தரை மகிமைப்படுத்தணும். ஆமென் ஸ்தோத்திரம். எபிரேயருக்கு எழுதின நிருபத்துல அந்த நிருபத்தை எழுதின ஸ்தோத்திரம் அந்த ஆக்கியம் இவ்விதமாக சொல்கிறார். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 28வது வசனத்தில் இவ்விதமாக சொல்கிறார், ஆதலால் அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நாம் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படி கிருபையை பற்றி கொள்ள கடவோம். நம்முடைய தேவன் பட்சிக்கிற அக்கினியாய் இருக்கிறாரே. எப்படி ஆராதனை செய்யணுமா? பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமா ஆராதனை செய்யணுமா? ஏன்னா தேவன் எப்படி இருக்கிறார் என்று சொன்னால் பட்சிக்கிற அக்கினியாய் இருக்கிறார். இந்த கால வேளையில அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு உங்களையும் என்னையும் பார்த்தார்கள் சொல்லுகிறார், மகனே நீ எனக்கு பயப்படுகிறாயா? நீங்க பழைய ஏற்பாட்டுல தீர்க்க தரிசன புஸ்தகத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா நான் தகப்பனானால் எனக்குரிய கனம் எங்கே, நான் எஜமானானால் எனக்குரிய கனம் எங்கே என்று ஆண்டவர் கேட்கிறார். இன்னைக்கு நம்ம சொல்றோம் அப்பா பிதாவே சொல்றோம், ஆனா அதற்குரிய கனத்தை நாம் தேவனுக்கு கொடுக்கிறோம்.
சொல்லி நாம் சொல்லுகிறோமா? சங்கீதம் 18 தாவீது சொல்றாரு பாருங்க. சங்கீதம் 18ஆம் சங்கீதத்துல தாவீது விதமா சொல்றாரு பாருங்க. சங்கீதம் 18ல நம்ம 21வது வசனத்திலேயும் 22 23 ஆமென் சோத்திரம் ஆமென் அந்த வசனங்களை தாவீது சொல்றாரு, கர்த்தருடைய வழிகளை கைக்கொண்டு வந்தேன். இன்னைக்கு நீங்கள் நானும் கர்த்தருக்கு பயப்படணும்னு சொன்னா அவருடைய வழிகளை கைக்கொண்டு வருகிறவர்களாக இருக்க வேண்டும். கர்த்தருடைய வழிகளை கைக்கொண்டு வந்து நான் என் தேவனுக்கு துரோகம் பண்ணினதில்லை, அவருடைய நியாயங்களை எல்லாம் எனக்கு முன்பாக நிறுத்தினேன், அவருடைய பிரமாணங்களை நான் தள்ளி போடவில்லை, அவர் முன்பாக நான் மன உண்மையாக இருந்து என் துக்குணத்துக்கு என்னை விலக்கி காத்துக் கொண்டேன். அதுதான் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். என் துர்க்குணத்துக்கு விலக்கி என்னை காத்துக் கொண்டேன். எனக்குள்ள துர்க்குணம் இருக்கிறது, ஆனால் நான் என்ன செய்தேன்? அவைகளுக்கு என்னை விலக்கி காத்துக் கொண்டேன். ஆகையால் கர்த்தர் என் நீதிக்கும் தம்முடைய கண்களுக்கு முன்பாக இருக்கிற என் கைகளின் சுத்தத்துக்கு தக்கதாக எனக்கு பலனளித்தார். ஆகையால் எனக்கு அன்பானவர்களே, தாவீது கர்த்தருக்கு பயந்த ஒரு மனுஷன். தாவீது தன்னுடைய வாழ்க்கையில எந்த காரியத்தை செய்தாலும் அதை கர்த்தரிடத்துல கேட்டுதான் செஞ்சார். இன்றைக்கும் நம்ம வேதாகமத்தில் அநேக தாவீதை குறித்து ஆமென் சொல்றோம், கிங் ஆஃப் டேவிடை குறித்து ஆமென் அதிகமாய் பிரசங்கிப்பதற்கு காரணம் என்ன? தாவீது கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு மனுஷன். தாவீது ஆமென் கர்த்தரிடத்தில் எந்த ஒரு காரியத்தையும் கேட்டு செய்த ஒரு மனுஷன். அவன் கர்த்தரோடு கூட இருந்த ஒரு மனுஷன். ஆகையால்தான் இன்றைக்கு எல்லா சபைகளிலும் எல்லா ஊழியர்களும் ஆமென் சொல்றோம் தாவீதுடைய பெயரை அங்கே சொல்லி அங்கே பிரசங்கம் பண்ணுகிறதை நம்ம பார்க்க முடிகிறது. அந்த அளவுக்கு தாவீது கர்த்தருடைய இருதயத்துக்கு ஏற்றவராக கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு மனுஷனாக தாவீது காணப்பட்டார். இந்த ஆமென் ஞாயிற்றுக்கிழமை இந்த வீட்டிலிருந்த நாள் இந்த ஆராதனையும் கூட எனக்கு அன்பானவர்களை நீங்களும் நான் கர்த்தருக்கு பயப்படுவோம். ஆண்டவரே உங்களுக்கு பயப்படும்படிக்கு எனக்கு அந்த பயத்தை என்னோட தாங்க ஆண்டவரே என்று சொல்லி நாம் ஆண்டவரத்தில் கேட்போம். ஆண்டவரே நான் அந்த தகப்பன் வந்து ஆமென் ஸ்தோத்திரம் ஆண்டவரத்தில் கேட்பான், ஆண்டவரே என் அவிசுவாசம் நீங்கும்படி எனக்கு உதவி செய்யும் என்று அவன் வேண்டிக் கொண்டது போல ஆண்டவரே நான் உமக்கு பயப்படுகிற மனுஷனாய் உமக்கு பயப்படுகிற மனுஷியாய் நான் இந்த உலகத்தில் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறப்பா, உமக்கு பயப்படுகிற மனுஷனாய் என்னை மாற்றும் ஆண்டவரே கேட்போம். வேதாகமத்திலே யோபு என்கிறதான ஒரு மனிதனை குறித்து சொல்லுகிறது. அவன் தேவனுக்கு பயப்படுகிற ஒரு மனுஷனாக இருந்தான். அவனை குறித்து தேவனே சாட்சி கொடுக்கிறார். ஆமென் ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். அவனை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது பாருங்க. ஊத்ஸ் தேசத்திலே யோபு என்ற பெயர் கொண்ட ஒரு மனுஷன் இருந்தான். யோபுவின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 1ஆவது வசனம். அந்த மனுஷன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமாய் இருந்தான். இந்த யோபுடைய வாழ்க்கையிலே அவன் தேவனுக்கு பயப்படுகிற ஒரு மனுஷனாக இருந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. தேவனே அவனை பார்த்து சொல்லுகிறார், ஒரு நாள் தேவபுத்திரர் கர்த்தருடைய சன்னதியில் வந்து நின்ற போது சாத்தானும் அவர் நடுவிலே வந்து நின்றான். கர்த்தர் சாத்தானை பார்த்து, நீ எங்கே இருந்து வருகிறாய் என்றார். சாத்தான் கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக, பூமி எங்கும் நாவி அதில் சுற்றித் திரிந்து வருகிறேன் என்றார். கர்த்தர் சாத்தானை நோக்கி, என் தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ, உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமாகிய அவனைப் போல பூமியில் ஒருவனும் இல்லை என்றார். யோபு தன்னுடைய வாழ்க்கையில கர்த்தருக்கு பயந்த ஒரு மனுஷன். அல்லேலூயா. இன்றைக்கு தேவன் உங்களை பார்த்து சொல்லுவாரா, கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு மனுஷி, கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு மனுஷன் என்று கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுவாரா? அல்லேலூயா. இன்னைக்கு நீங்க நானும் ஆமென் ஆண்டவருக்கு பயப்படுகிற அந்த பயத்தை கர்த்தரிடத்தில் கேட்போம். ஒரு பாடலை பாடுவோமா? பிரியமானவனே உன் ஆத்துமா வாழ்வது போ, நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே. பிரியமானவனே உன் ஆத்துமா வாழ்வது போ, நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே. வாழ்க்கை என்பது போராட்டமே, நல்லதொரு போராட்டமே. வாழ்க்கை என்பது போராட்டமே, நல்லதொரு போராட்டமே. ஆவிதரும் பட்டயத்தை
ஆத்துமா வாழ்வது போ நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே பிரியமானவளே. உன் ஆத்துமா வாழ்வது போ நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே. பிரயாணத்தில் மேடு உண்டு பள்ளங்களும் உண்டு, பிரயாணத்தில் மேடு உண்டு பள்ளங்களும் உண்டு. மிதித்திடுவாய் தாண்டிடுவாய், நீ மிதித்திடுவாய் தாண்டிடுவாய். மான்கால்கள் உனக்குண்டு மறவாதே, மான்கால்கள் உனக்குண்டு மறவாதே. பிரியமானவனே உன் ஆத்துமா வாழ்வது போ நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே. பிரியமானவனே உன் ஆத்துமா வாழ்வது போ நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகளே. லா 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 லா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, பாடல் அருமையான ஒரு பாடல். ஆமென். பிரியமானவனே உன் ஆத்மா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு என்று அவன் பாடுகிறத பார்க்கிறோம். இந்த கால வேளையில கூட எல்லாவற்றிலும் வாழ்ந்து நீங்க சுகமா இருங்க. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் உங்க வாழ்க்கையில இருக்கணும். கர்த்தர் அதை விரும்புகிறார். நீங்க ஆசீர்வாதமா இருப்பதுதான் கர்த்தருக்கு பிரியம். நீங்க மேன்மையா இருப்பதுதான் கர்த்தருக்கு பிரியம். ஆண்டவர் சொல்றாரு, உன்னை சகல ஜாதிகளில் நான் மேன்மையா வைப்பேன், உன்னை ஆசீர்வதிப்பது என் பிரியம். உன்னை சகல ஜனங்களுக்கு முன்பாக கீர்த்தியிலும் புகழ்ச்சியிலும் அவன் நான் உன்னை சிறந்திருக்கும்படி செய்வேன். இது ஆண்டவர் விரும்புகிறார். ஆனா அதே ஆண்டவர் நீங்க கர்த்தருக்கு பயப்படவும் விரும்புகிறார். உங்க வாழ்க்கையில எல்லா ஆசீர்வாதங்களையும் தேவன் ஏன் உங்களுக்கு தந்தார் தெரியுமா? நீங்க அவருக்கு பயப்படுவீங்க, நீங்க அவருக்கு கீழ்ப்படிவீங்க, நீங்க அவருக்கு பயந்து அவர் சித்தத்தை நிறைவேற்றுவீங்க, அவருக்கு உண்மையா இருப்பீங்க. ஆமென். உங்களை பிரியமா வச்சுக்கிட்டா, உங்களை நல்லா வச்சுக்கிட்டா, அவருடைய வார்த்தைக்கு நீங்க கீழ்ப்படிவீங்கன்னு சொல்லிட்டா, அவருடைய வார்த்தைக்கு நீங்க பயப்படுவீங்க, மரியாதை கொடுப்பீங்கன்னு சொல்லிட்டா, நீங்க எப்போதெல்லாம் ஜெபம் பண்றீங்களோ அப்போதெல்லாம் ஆண்டவர் உங்க பாவத்தை பார்க்கல, உங்க குற்றத்தை பார்க்கல, நீ இப்படிப்பட்டவன், நீ இப்படிப்பட்டவள், நீ இதை செய்த அதை செய்த தேவன் சொல்லல. உடனே உங்க ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிறார். உடனே உங்க ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிறார். ஆண்டவருடைய நாமத்துக்கு யோசித்து பாருங்க. ஆமென். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆமென். இந்த பூமிக்குரிய ஆமென் ஸ்தோத்திரம். தமிழகத்தில் இப்பொழுது கூட புதிதாக ஆமென் பதவி ஏற்றிருக்கிற நம்முடைய முதலமைச்சருக்கு கூட ஆமென் ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள். ஆமென். ஒரு மனு கொடுத்தா அது 100 நாட்களுக்குள்ளாக விசாரிக்கப்படும் என்று சொல்லி 100 நாட்களை முன்வைத்திருக்கிறார்கள். 100 நாட்களுக்குள்ளாக அந்த மனு விசாரிக்கப்பட்டு அதற்குள்ளாக அந்த மனு கொடுப்பதற்கு ஒரு பதில் செஞ்சுவிடும். ஆனால் பரலோகத்தின் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு நாளையும் கூட அவன் உங்களுக்கு அவர் ஸ்தோத்திரம் இதாக வைக்கவில்லை. அவர் சொல்றாரு, என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் தருவேன். உங்களுக்கு 50 நாளா கிடையாது, 100 நாளா கிடையாது. நீங்க எப்போ ஜெபம் பைபிள் சொல்லுகிறது, நீதிமான்கள் கூப்பிடும் போது அவர் கேட்டு அவர்களுடைய கூப்பிடுதலுக்கு அவர் செவி கொடுக்கிறார். ஸ்தோத்திரம். பாருங்க, நீங்க கூப்பிடும் போதெல்லாம் உங்களுக்கு ஆண்டவர் டேட் சொல்லுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்ல திட்டம் தான் நம்ம முதலமைச்சர் கொண்டு வந்திருக்காரு. ஆனா நம்முடைய தேவனோடு கூட இன்றைக்கு உலகத்துல யாரையும் நம்ம ஒப்பிட முடியாது. காரணம் என்ன சொல்லுமா? அவர் சர்வ வல்லமை உள்ளவர். எப்ப கூப்பிட்டாலும் சரி, அந்த உடனே ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு. இன்னைக்கு இந்த உலகத்துல அப்படி சொல்ல முடியுமா? உங்களுக்கு ஆத்திர அவசரமா 108 கூப்பிடுங்க, 104 கூப்பிடுங்க, 100 கூப்பிடுவாங்க. ஆனா இயேசு சொல்றாரு, ஆபத்து காலத்துல என்ன நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். ஆகையால் எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் நான் கர்த்தருக்கு பயப்பட வேண்டியது
மிகவும் அவசியமாயிருக்கிறது. பவுல் கொரிந்து சபைக்கு கர்த்தருக்கு பயப்படுவதை குறித்து அங்கே சொன்னதை நாம் வாசிக்கிறோம். அதில் நீங்கள் நாம் கர்த்தருக்கு பயப்பட முடியாத இந்த நாளிலே, இந்த புதிய வாரத்திலே நாம் தீர்மானம் எடுப்போம். ஆபிரகாமை கர்த்தர் அழைத்த போது ஆபிரகாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவன் ஆண்டவரை தேட அவன் ஆயத்தப்பட்டான். ஆண்டவருக்கு அது ரொம்ப பிரியமாக இருந்தது. ஆனாலும் கூட கர்த்தர் இந்த ஆபிரகாமை சோதித்து பார்த்தார். அவன் ஆதியாகமம் 22ஆம் அதிகாரத்தில் சொல்லியிருக்கிறது, இந்த காரியங்கள் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை சோதித்தார். எப்படி? அவர் அவனை நோக்கி ஆபிரகாமே என்றார். அவன் இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவர், உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரனாகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்துக் கொண்டு போய் மோரியா தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலை ஒன்றின் மேல் அவனை தகன பலியாக பலியிடு என்றார். ஆண்டவர் ஈசாக்கை பலியிடும்படியாக ஆபிரகாமுக்கு கட்டளை கொடுக்கிறார். உடனே ஆபிரகாம் பாருங்க, கர்த்தருக்கு பயந்த ஒரு மனுஷன். ஆண்டவருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு மனுஷனாக இருந்தபடினால்தான் நம்ம பார்க்கிறோம், அவன் ஈசாக்கை அவன் அங்கே பலியிடும்படியாக அவன் கொண்டு செல்கிறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அங்கே போய் அங்கே பலியிடும்படியாக தன் மகனை அந்த கட்டையில கிடத்தி அவன் பலியிடும்படி அவன் கையை அவன் கத்தியை எடுத்து அவன் கையை உயர்த்துகிறதை நம்ம பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 10வது வசனத்தில் சொல்லியிருக்கிறது, பின்பு ஆபிரகாம் தன் குமாரனை வெட்டும்படி தன் கையை நீட்டி கத்தி எடுத்தான். எதை நீட்டினா? கையை நீட்டி கத்தியை எடுத்தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இங்கேயும் கூட கையை நீட்டி கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆபிரகாம் ஆமென், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கையை நீட்டி எதை எடுத்தான்? கத்தியை எடுத்தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் இன்றைக்கு இவர்கள் கத்தியை எடுப்பது வேற ஏதோ ஒரு காரியத்திற்காக, கையை நீட்டுவது வேற ஏதோ ஒரு காரியத்திற்காக இருக்கிறது. கர்த்தர் அவர்களை மகிமைப்படுத்துவாராக. அப்பொழுது கர்த்தர் என்ன செய்தாராம் பாருங்க. அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர் வானத்திலிருந்து ஆபிரகாமே ஆபிரகாமே என்று கூப்பிட்டார். அவன் இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவர், பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே. நீ அவனை உன் புத்திரன் என்றும் உன் ஏகசுதன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்புக்கொடுத்தபடியா நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்றார். ஆபிரகாம் தேவனுக்கு பயப்படுகிற ஒரு மனுஷனாக இருந்தான். இன்னைக்கு நீங்கள் நானும் தேவனுக்கு பயப்படுகிறோமா? கொஞ்சம் யோசித்து பார்க்கலாம். நிறைவுக்குள்ளாக நான் வந்துட்டோம். எனக்கு அன்பானவர்களே, சாமுவேலின் புஸ்தகத்துல 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரத்துல சாமுவேல் சொல்லுகிறார், அதற்கு சாமுவேல் கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிவதை பார்க்கலும் சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாய் இருக்குமோ, பலியை பார்க்கலும் கீழ்ப்படிதலும் ஆட்டு கடாக்களின் இனத்தை பார்க்கலும் செவி கொடுத்தலுமே உத்தமம். அதனால ஆபிரகாம் எப்படி தேவனுக்கு கீழ்ப்படினான்? தேவனுக்கு கீழ்ப்படிந்த அந்த கீழ்ப்படிதலை தான் தேவன் அவனுக்கு அவன் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்று தேவன் எண்ணினார். இன்னைக்கு நீங்களும் நானும் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து தேவன் மேலே நாம் வைத்திருக்கிற இந்த பயத்தை தேவனுக்கு நாம் வெளிப்படுத்துவோம். தேவனுக்கு நாம் பயந்து ஜீவிப்போம். கர்த்தர் உங்களையும் என்னையும் ஆசீர்வதிப்பாராக. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தருக்கு பயப்படும்படி உங்களை ஒப்புக் கொடுப்போம். இந்த புதிய வாரத்தில் கர்த்தருக்கு பயந்து நாம் ஜீவிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் இன்றைக்கு நமக்கு கொடுத்த இந்த நல்ல வார்த்தைகளுக்காக நாம் ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் கூட ஆமென் ஸ்தோத்திரம். ஆமென். நாம இந்த நிறைவு பகுதிகளாக வந்திருக்கிறோம். நிறைவு ஜெபத்தை ஆமென் ஸ்தோத்திரம் பாஸ்டர்மா அவர்கள் ஜெபித்து நிறைவு செய்வார்கள். ஆமென் ஸ்தோத்திரம். ஆசீர்வாதத்தை நான் கோருவேன். இப்பொழுது பாஸ்டர்மா அவர்கள் அந்த ஜெபித்து நிறைவு செய்வார்கள். ஹல்லேலூயா. திருச்சபைக்கு வருகிற ஒவ்வொரு விசுவாச பிள்ளைகளையும் கர்த்தாவே நீர் ஆசீர்வதிங்க.
உதவி செய்யுங்க. இந்த கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபத்தில் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஆசீர்வாதம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சமாதானமும் சந்தோஷமும் இந்த இணையதளத்தின் வழியாய் பார்க்கிற உங்கள் அனைவரோடும் நம்மோடும் எங்களோடும் இன்றும் நம் அனைவரோடும் கூட சதா நாட்கள் நிலைத்திருப்பதாக. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காக்க கடவர். கர்த்தர் தமது முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி கிருபையாக கடவர். கர்த்தர் தமது முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்களுக்கு சமாதானம் கட்டளையிட கடவர் என்பதே. ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.